ஒரு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷனுக்கு உட்காரும் போது அவங்க கேட்பாங்க, உனக்கு என்னப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே இந்த குரூப் எடுத்துக்கோ, இந்த குரூப் எடுத்தால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து கரியர் கைடன்ஸ்ன்னு நம்ம நினச்சிருக்கோம். இது கரியர் கைடன்ஸ் கிடையாதுங்க. ஒரு காலேஜில் ஒரு அட்டை இருக்கும், அந்த காலேஜோட ப்ராஸ்பெக்டஸில் நிறைய விதமான கோர்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படித்தா இந்த வேலை கிடைக்கும், அதெல்லாம் படித்தா இந்த வேலை கிடைக்கும், நீ இதை படிச்சுக்கிறியா, உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது எப்படி கரியர் கைடன்ஸ் ஆகும்? இது கரியர் கைடன்ஸே கிடையாது. இது கரியர் அவேர்னஸ், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது என்னோட பர்சனாலிட்டிக்கும் என்னோட ஆப்டிடியூடுக்கும் என்னோட ஸ்கில் செட்டுக்கும் எது ஒத்து வரும், எனக்கு எதில் விருப்பம் இருக்குது, எனக்கு வந்து எதில் வந்து தாக்கத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத டூல்ஸ் மூலிமா, கொஸ்டினரிஸ் மூலிமா உட்காந்து பேப்பர் பென்சிலை வச்சு பேசி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் கரியர் கைடன்ஸ் இல்லை. அப்போ தானே நான் ஒரு குழந்தைங்க உனக்கு இது சைக்காலஜி வருதுரா சிராஜ் அப்படின்னு எனக்கு சொன்னாங்கல்ல, அதான கரியர் கைடன்ஸ் ஆகும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போய் அந்த படிப்பு படிக்கிறோம். இது கரியர் கைடன்ஸ் ஆகாதுங்க. ஒரு சில பேருக்கு இது தெரியறதில்லை, ஒரு சில பேர் இல்லை, நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் 12th முடிச்சுட்டு போகிறோம், குழந்தைக்கும் அது புதுசு, பேரண்ட்ஸ்க்கும் அது புதுசு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பெட்டராக என்ன பண்ணுங்கள், இன்னொரு அனலைசிஸ் பண்ணி கோர்சஸோ காலேஜஸையோ செலக்ட் பண்ணுங்கள்.